ஹலோ ஹாய் வெல்கம் டு திஜோ ஃபேமிலி. இன்றைக்கி சிம்பிளாக நம்ம எப்படி ரசம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய முழு பூண்டை எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமேல் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி இது நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கையாலேயே நல்லா புழிஞ்சு விட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இது ஒரு 3 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி ரசம் செஞ்சுருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கப்போ உப்பு போட்டுக்கோங்க. அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியவும் ஊற்றி தேவைக்கப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொத்தமல்லி தூவி இது மாதிரி நுரக்கட்டி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.